ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உலகம் போராட்டங்களால் விபரீதங்களால் நிறைந்திருக்கிறது. உஷ்ணம் தாங்க முடியாமல் மனித ஜனம் தவிக்கிறது. மறுபுறம் மழை சேதங்களால் தவிக்கிறது. ஆனால் நாட்டின் சேமத்துக்காக சரியான செயலை செய்ய தெரிந்த ஜனம் இருமாப்புடன் எதையும் செய்யாமல் மமதையுடன் அலைகிறது. யார் அவர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்ட கர்த்தருடைய ஜனங்கள். இந்த ஜனங்கள் ஜெபம் செய்தால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசம் சேமம் பெறும் என்று வானத்தின் திறவுகோலை தன் வசம் வைத்துள்ள தெய்வ ஜனம் மௌனமாய் இருப்பது கொடுமையிலும் கொடுமை. தேசத்தின் சேமத்தை பாராமல் வயிற்று வலிக்கும், மூட்டு வலிக்கும், முதுகு வலிக்கும், தன் பிள்ளைக்கும் குடும்பத்துக்கும் வெறும் ஆசீர்வாதத்துக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் தெய்வ ஜனமே, சுயநலம் பிடித்த உன் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியே வா. நீ தெய்வ சித்தம் செய்து தேவ கட்டளைகளை நிறைவேற்றுவாயானால் வேதனைகளே இல்லாத பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் உன்னை அழைத்து சென்று நித்திய காலமாய் வாழ வைப்பார் என்பதை மறந்து போகாதே. நீங்கள் நம்பியிருக்கும் ஊழியர்கள் உங்களை வழிநடத்துவார்கள் என எண்ணி நாட்களை விரயம் செய்யாதீர்கள். ஆண்டவரை விட்டு உன்னை பிரிக்கும் சகல தீமையிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ளுங்கள். பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு இன்றே விசுவாசிகளோடு இணைந்தோ குடும்பங்களாக இணைந்தோ ஜெபியுங்கள். உனக்கும் உன் தேசத்துக்கும் தேவன் சேமத்தை தருவார். நாம் ஜெபிப்போம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காத்து வரும் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவ வழிகளிலிருந்து நாங்கள் விலகி எங்களை காத்துக் கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் உம்மை நோக்கி கருத்தாய் அனுதினம் ஜெபித்து உமது உறவில் பலப்படவும் எங்களுக்கு உங்க கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், பொல்லாத வழிகள் எங்கள் தேசத்தின் சேமத்தை கெடுக்காதவாறு நாங்கள் தீய வழிகளிலிருந்து விலகி உமக்கு பிரியமானபடி வாழவும், தேசம் செழிப்படையவும், மக்கள் ரட்சிப்பு நிச்சயத்தோடு கர்த்தரில் பலப்படவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போ தெய்வீக ஆலோசனையோடு மக்களுக்கு நலமானவைகளை செய்யவும் தேவரே தயவு செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கு இறங்குவீராக. உஷ்ணத்தினால், வெப்பத்தினால் ஏற்படும் தீங்குக்கு மக்கள் விலக்கி காக்கப்படவும், தண்ணீர் பஞ்சம் தீரவும் இறங்குவீராக. ஒவ்வொருவரின் அப்பம், தண்ணீர், தொழில், வியாபாரம், விவசாயம், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், பொய்யர், தீயர்கள், திருடர்கள், பாலின வன்கொடுமையாளர்கள், ஓரினை சேர்க்கைக்காரர்கள், விபச்சாரக்காரர் மனம் திரும்பவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு வாழவும் உங்க அனுகிரகம் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கவலை, கண்ணீர், கடன் பிரச்சனையோடு, மன உளைச்சலோடு, பயத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரின் பயங்கள் நீங்கி ஆசீர்வாதமான, அமைதலான, சமாதானமான வாழ்க்கை வாழ உங்க கருணை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆசீர்வாத தடைகள் அகலவும், பிள்ளைகள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், படிக்க நல்ல ஞானமும் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும், பேர்கால பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், பிரிந்து வாழும் தம்பதியர் இணைந்து வாழவும், சுயதொழில் துவங்குகிறவர்கள் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.